Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கிரைஸ்ட் ஸ்கொயர் வழியாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நாம் ஆராதிக்க போகிறோம். இன்றைக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. எங்கே துதி ஆராதனை இருக்கிறதோ அங்கே தேவன் அசைவாடுகிறார். எங்கே ஆராதனை இருக்கிறதோ அங்கே ஜனங்களை தேவன் விடுவிக்கிறார். வாருங்கள், நாம் கர்த்தரை ஆராதிப்போம். நம்முடைய ஆண்டவர் ஆராதனையிலே பிரியப்படுகிறவர். அதனாலதான் ஜனங்களை ஆராதிக்கும்படி இந்த பூமியிலே கர்த்தர் ஏற்படுத்தினார். சோ கர்த்தரை ஆராதிப்போம். அப்படி நாம உயர்த்தப்படட்டும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்படியே கண்களை மூடி ஜெபத்தோடு கூட கடந்து போலாமா? We praise you, Jesus. Hallelujah. We love you, Lord. Jesus name. Hallelujah. அப்படியே கரங்களை உயர்த்தி சீனாய் மலைதனிலே ஏறாங்கி வந்தவரே, சீனாய் மலைதனிலே ஏறாங்கி வந்தவரே, எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, எங்கள் ஆத்ம தாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட வருவீராக. நாங்கள் ஆராதிக்க போறோம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க. உடைய பிரசன்னம் வந்தா விடுதலை ஆண்டவரே. உடைய பிரசன்னம் வந்தா எங்க வாழ்க்கையில சந்தோஷம் ஆண்டவரே. உடைய பிரசன்னம் மாத்திரம் போதும். உடைய பிரசன்னத்தை அனுப்புங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், நாம் தொடர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம். எந்த நாவில் புது பாட்டு, பழைய பாடல் நாம் எல்லாம் சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கரங்களை தட்டி இயேசுவை உயர்த்துவோமா? ஆமென். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு. கரங்களை தட்டி இயேசுவை பாடி உயர்த்துவோம். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். அப்பா உயர்த்தி பாடுங்க. வாதை நோயும் வந்தபோது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார்.
வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆமென். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆகினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆண்டவரை ஆராதிக்கிறது என்பதே ஒரு பெரிய சந்தோஷம் தான். வாங்க இயேசுவை தொடர்ந்து உயர்த்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. பழைய பாடல் சேர்ந்து பாடி அப்பா உயர்த்துவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே.
அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ படியதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சேர்ந்து பாடலாமா? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு மகிழ்ச்சியோட அந்த நாள்ல எழுதியிருக்காங்க பாருங்க. சந்தோஷம் பொங்குதே, ஏன்னா ஏசப்பா என்னை ரட்சித்தார் அப்படி சொல்லி மகிழ்ச்சியோட எழுதியிருக்கிறாங்க. ரொம்ப நினைக்கும் போது ரொம்ப அருமையான வரிகள் பாருங்க. வழி தப்பி நான் திரிந்தேன், ஆனா அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை. பாருங்க அந்த அடியை பாடலாமா? வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னை, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. ஹல்லேலூயா, இயேசு நல்லவர், அவர் நம்மை தேடி வந்தவர், நம்மை ரட்சித்தவர். உண்மையாகவே அதை நினைத்து ஒவ்வொரு நிமிடமும் நம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவருக்குள் சந்தோஷப்பட வேண்டும். மகிழ்ச்சியாயிருங்க. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடும். எனக்கு ஒத்தாசை வரும் பருவதம், நேரா என் கண்களை ஏறெடுக்கிறேன். சேர்ந்து பாடி அப்பாவோட நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக.
எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. என் கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன் உறங்கார். இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறு. வடபக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வடபக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். எத்தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். பொக்கையும் பாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. பொக்கையும் பாரத்தையும் பாத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறு. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை
ஏறெடுப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் நோக்கி பார்த்தவர்களா கர்த்தரை உயர்த்தலாமா? கர்த்தரை உயர்த்தலாமா? பிரைஸ் பீ டு காட். அப்படியே ஆண்டவர் தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோளில் மீது சுமந்து அந்த ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை உயர்த்தி சொல்லுமா? ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல சுமக்கிற ஒரே ஆண்டவர் அவர் மாத்திரம்தான். அந்த ராஜாதி ராஜாவை உயர்த்தி இந்த ராத்திரி நான் பாடலாமா? உங்களை ஒருவேளை இந்த ராத்திரி யாரும் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். உங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர் இதோ நீங்கள் ஆராதிக்கிற இடத்தில் அருகாமையில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்க வேதனை என்ன, உங்க துக்கம் என்ன, உங்க கண்ணீரின் எப்படி அந்த சூழ்நிலை வடித்துக் கொண்டிருக்கிறீங்க, உங்கள் வியாதியின் அகோரம் என்ன, மன வேதனை எவ்வளவா இருக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் மனிதனாய் பிறந்து சிலுவையிலே பாடுகளை அனுபவித்தவர். ஆகையினாலே உன் பிரச்சனைகளை அவரால் அறிந்து கொள்ள முடியும். நம்புங்க. உடைய கைகளை உயர்த்தி பாடலாமா? சேர்ந்து பாடலாமா? அப்பாவை உயர்த்துவோமா? ஒரு தகப்பனை போல தாயை போல சுமக்கிற ஆண்டவரே, we love you Jesus. தாயின் மேலானவர் அவர்தான். தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. எல்லாரும் சொல்லுவோமா? நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே என் ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமக்கிறது போல சுமக்கிற ஒரு ஆண்டவர் நீங்க தான். தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படி அவள் மறந்தால் நான் மறக்க மாட்டேன். ஒரு தாய் உன்னை தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன்னு சொன்னீங்களப்பா. உங்க அன்புக்கு ஈடாக என்னப்பா இருக்கு? நீர் ஒருவரே எங்கள் நேச கர்த்தர் அப்பா. மழை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மழை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறிந்தென்னை
நினைப்பவரே, கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறிந்தென்னை நினைப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா, எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, மன உடைஞ்சு இப்ப ஆராதிச்சுட்டு இருக்கிறேன்னு சொல்ல பிள்ளைகளுக்கு தகப்பனா தாயாக நீங்க ஆறுதல் படுத்துங்கப்பா. எனக்கு யாருமே இல்லை, என் பிரச்சனையில யாருமே என்னை கண்டு கொள்ளலன்னு சொல்லி கலக்கத்தோடு ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு எங்கள் நிரந்தர தகப்பன் நீர் தாங்கப்பா, நீங்க அவங்களை ஆறுதல் படுத்துங்க. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, உலகம் வேண்டாம், வேற எதுவும் வேண்டாம், நீங்க மட்டும் போதும் டாடி, நீர் ஒருவரே போதும். யார் எங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், நீர் மாத்திரம் போதுமானவர். அந்த கையை சொல்லலாமா? உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும். Oh, we love you, Jesus. நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. மறுபடியும் சேர்ந்து சொல்லுமா? நீர் போதும் என் வாழ்விலே. என் ஏசையா நீர் போதும். அப்படியே கரங்களை உயர்த்தி இயேசுவே நீரே என் ஆத்மநேச, உம் அன்பிற்கு அளவில்லையே, என்னையே மீட்க உம்மையே தந்தி, உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக
என்றென்றும் போதும். சேர்ந்து சொல்லுமா, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே, யெகோவா ஈரே, தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமே. யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சேர்ந்து சொல்லும் ஆண்டவரை பார்த்து, நீர் மாத்திரம் போதும், 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 நீர் மாத்திரம் போதும் எனக்கு. சேர்ந்து சொல்லுங்களேன், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை, என் உயிருள்ள நாளெல்லாம். அப்பா, உமக்கு மகிமை கொடுக்கிறோம். உம்முடைய நாம மாத்திர மகிமைப்படுவதாக. எங்களோடு கூட உம்முடைய வார்த்தையை கொண்டு பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தேவை. உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை நம்மோடு கூட இப்பொழுது சூழ்ந்திருக்கிறது. நிச்சயமாகவே நம்ம ஆராதிக்கிற தேவன் நம் பக்கத்திலே, நம் அருகாமையிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலே எரிகோவின் வீழ்ச்சியை குறித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அங்கே சுற்றி நடக்கிற சில சம்பவங்களை குறித்து உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வேத வசனம் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமானது. அதுதான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, அதுதான் நம்மை உயிரடைய செய்கிறது. தேவனுடைய வார்த்தையை நாம் அதிகமாய் விசுவாசிப்போம்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. யோசுவாவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. இங்கே பார்க்கிறோம், அதாவது இந்த எரிகோ யோர்தானுக்கு மேற்கு பக்கமா இருந்தது. நன்றாய் கவனிக்க வேண்டும். அந்த மேற்கு பக்கத்தில் கில்கால் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த கில்காலுக்கு கொஞ்சம் தூரத்துல தான் இந்த எரிகோ பட்டணம் இருந்தது. உள்ள இருக்கிறவங்க யாரும் வெளியில வரல, உள்ள போல. ஏன்னா அந்த பட்டணம் ரொம்ப செழிப்பா இருந்தது, செழிப்பான பட்டணம். நன்றாய் கவனிக்க வேண்டும். இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வருவதற்கு முன்பதாக 2 பேரை வேவு பார்க்க, அங்கே கானானை வேவு பார்க்க யோசுவா 2 பேரை அனுப்புகிறான். நாம் ஏற்கனவே பார்த்தோம், மோசே கானானை வேவு பார்க்க 12 பேரை அனுப்பினார். ஆனா இங்க யோசுவா 2 பேரை அனுப்புகிறார். நீங்கள் யோசுவா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே படிக்கலாம். நூனின் குமாரனாகிய யோசுவா சீத்திமில் இருந்து வேவுக்காரனாகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். நன்றாய் கவனிக்கணும். இவர்கள் போனவர்கள் எங்கே தங்கினார்கள் என்று சொன்னால், பாருங்கள், அவர்கள் போய் ராகாப்பு என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த ராகாப் ஒரு வேசி. இந்த வேவு பார்க்க போன 2 பேரும் யார் வீட்டுல தங்கி இருக்கிறாங்கன்னா, இந்த ராகாப்புடைய வீட்டிலே தங்கி இருக்கிறார்கள். நீங்க அதே யோசுவா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா ராகாப்புடைய வீடு எங்க இருந்ததுன்னு பார்க்கலாம். அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கி விட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அலங்கத்தின் மதிலிலே அப்படின்னா உள்சவர் வெளிச்சவர் 2 இருக்கிறது. மதிலிலே இருந்தாள். அப்ப கவனிங்க, இந்த எரிகோ கோட்டை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். யோசுவா புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கிறோம். ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு கோட்டை. ஒரு ஆள் குடியிருக்கிற அளவுக்கு அது பெரிய கோட்டை. ராஜா தன் ரதத்தினாலே அந்த தேசத்தை சுற்றி பார்க்க அந்த எரிகோ கோட்டைக்கு மேலதான் அவன் பிரயாணம் செய்வானா. நீங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒரு லாரி போயிட்டு வந்துடலாமா? அவ்வளோ பெரிய எரிய கோட்டை, யாரும் சர்வ சாதாரணமாக இடித்து போட முடியாது. அங்கே ஒரு வேவு பார்க்க போன 2 பேர் அங்கே வேசியோட வீட்டில் தங்கி இருக்கிறாங்க. அப்ப அந்த வேசி ராகாப் அவள் சொல்றா பாருங்க ஒரு வார்த்தை. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஒரு வார்த்தை சொல்றா. என்ன வார்த்தை சொல்றான்னா, கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இப்ப முக்கியமான விஷயம், இவ பயங்கரமா சொல்றா, இந்த தேசத்தை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுத்துட்டாரு. உங்களை குறித்து மற்றவங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறதுன்னு பயங்கரமா பேசுறான். நான் நினைக்கிறேன், எரிகோ கோட்டை உடைஞ்சு விழுவுமோ இல்லையோங்கிற நம்பிக்கை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்துச்சோ இல்லையோ, ஆனா ராகாப் என்கிற வேசிக்கு இருந்துச்சு. இன்னைக்கு ராத்திரி ஒன்ன மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சூழ்நிலை பார்த்தா இந்த பிரச்சனை நீங்காது, போராட்டம் நீங்காது, இந்த வியாதி நீங்காது, இந்த கண்ணீர் நீங்காது. ஒருவேளை சூழ்நிலை பார்த்து ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் ஒருவேளை விசுவாசத்துல பலவீனம் இருக்கலாம். ஆனா ராகாப் பாருங்க, அவ சொல்றா, உங்களை குறித்து தேசத்து குடிகளுக்கெல்லாம் திகில் பிடித்திருக்கிறது,
கர்த்தர் இந்த தேசத்தை நிச்சயமா உங்க கையில ஒப்பு கொடுப்பார் என்று அவன் பயங்கரமா சொல்றா, விசுவாசத்தோடு சொல்றா. இன்னைக்கு சொல்ற விசுவாசம் மட்டும்தான் நம்பப்படல் உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்கிறது. ஒருவேளை இந்த லைவ்ல கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக் கொடுக்கிற தேவ பிள்ளைய ஒருவேளை நன்றாய் தெரிந்து கொள்ளணும். எரிகோ பார்த்து பயப்படக்கூடாது, போராட்டத்தை பார்த்து பயப்படக்கூடாது, பிரச்சனைகளை பார்த்து பயப்படக்கூடாது, வியாதியை பார்த்து பயப்படக்கூடாது, கண்ணீரை பார்த்து பயப்படக்கூடாது, கடனை பார்த்து பயப்படக்கூடாது. ஒன்னே ஒண்ணு மட்டும் நாம் தெரிந்து கொள்ளணும், விசுவாசத்தோடு கூட இருப்போம். ஏன்னு சொன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஏன்னு சொன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவரால் ஆக்கவும் அழிக்கவும் அவரால் முடியும். பாருங்க, நாமும் அதிகமா விசுவாசிக்கணும். பாருங்க, அந்த யோசுவாவின் புத்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல பாருங்களேன். 11ஆம் வசனம், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எங்களுடைய தைரியம் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். 12ஆம் வசனம் சொல்ற பாருங்க, இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பிக்கும்படி எனக்கு நிச்சயமாய் அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள். எனக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றா, உயர வானத்திலும் கீழே பூமியிலும் உங்களை போல நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரை போல தேவன் இல்லைங்கிற இந்த வார்த்தையை பாருங்களேன். பாருங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் அப்படி சொல்றா. ஒண்ணு, முதல்ல விசுவாசமா பேசுறா. ரெண்டாவது, அவ கர்த்தரை சரியா இவர்தான் தேவனானவர் என்பதை சரியாய் அறிந்தவளாய் இருந்தாள். பாருங்க, ரெண்டாவது கர்த்தரை அறிகிற அறிவு அடையணும். அப்பதான் விசுவாசம் வரும். இவ கர்த்தரை அறிஞ்சிருந்ததுனால இவளுக்கு என்ன வந்துச்சுன்னா விசுவாசம் வந்துச்சு. நாம சரியா அறியறது இல்லை. நமக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்னன்னா, கஷ்டம் வரும்போதெல்லாம் கர்த்தருக்காக வாழ்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஓடுவோம். பாடுகள் உண்டுதான், உபத்திரம் உண்டுதான். அதுவே நிரந்தரமான்னு கேட்டா பதில் சொல்லணும்ல. சாவுற வரைக்கும் உனக்கு இப்படிதான்ப்பா, பாடுதான்ப்பா, நீ செத்துருவா, அப்படியே இயேசு ஏத்துக்கப்பானா இதோட இயேசு வேணா யாரு வேணா ஓடிடுவான். கர்த்தரை அறிஞ்சிருந்தா இந்த ஆண்டவர் தான் வானத்திலும் உயர பூமியிலும் தேவனானவர், இவர் தான் தேவனானவர், நிச்சயமா இந்த ஜனங்களுக்கு நிச்சயமா இந்த தேசத்தை ஒப்பு கொடுப்பாருன்னு அவன் விசுவாசம் உள்ளவளா இருந்தா, கர்த்தரை அறிஞ்சிருந்தா. பைபிளை டெய்லியும் படிக்கணும், வேதத்தை படிக்கணும், ஆண்டவர் அறிகிற விதமா அறியணும். ஆண்டவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்திருக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை சரியா அறியணும். சரியா அறியணும். சும்மா 2-3 எதையாவது தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான் இந்த உலகத்துல நான் ஆண்டவருக்காக எப்படி வேணாலும் வாழ்வேன், கஷ்டத்தையும் பாடுகளை சகிப்பேன், அப்படியெல்லாம் இல்லை. இங்க பாருங்க, ஒரு காரியத்தை கவனிக்கணும். இந்த 13ஆம் வசனத்துல சொல்றா பாருங்க, யோசுவாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் சொல்ற பாருங்க, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளை அவர்கள் உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து. பாருங்க, ஒரு காரியத்தை இந்த ராகாப் ரொம்ப தெளிவா பேசுறா. முதல்ல சொல்ற விசுவாசத்தை பற்றி பேசுறா, ரெண்டாவது கர்த்தரை அறிகிறவளா காணப்படுறா, மூணாவது எப்பா எங்க அப்பா குடும்பம், எங்க சகோதரன் சகோதரி இவங்களெல்லாம் உயிரோட வச்சிடணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணிருங்க உயிரோட. பாருங்க, தன் சகோதரனுக்காக சகோதரிக்காக அம்மாவுக்காக அப்பாவுக்காக இருதயத்துல பாரம் கொண்டவளாய் வேவு பார்க்க வந்தவங்கள்ட்ட பேசினாலே எத்தனை பேருக்கு ஆத்ம பாரம் இருக்குது. நல்லா சாப்பிட தூங்க எழுந்திருக்க, சில பேர் அதையும் ஒழுங்கா செய்யறது இல்லை, அல்சர்ல கொண்டு போய் விட்டுரும். வீட்டுல இருந்தாலும் நல்லா தூங்கிக்கிட்டு டைமுக்கு சாப்பிடாம பிரச்சனை.
ஒன்னும் இருதயத்துல ஆத்ம பாரம், ஊழியம் செய்யறது இல்ல, தேவ சமூகத்தில் எதுக்காக காத்திருந்து செபிக்கிறதும் இல்ல. எவனோ சாவுறான் பிரதர். ராகாப்புக்கு அது மாதிரி இல்லையே. ஐயா என் சகோதரன் என் சகோதரி எங்க அம்மா அப்பால காப்பாத்துங்கிறாளே. ஆனா நாம எப்படி இருக்கிறோம் சிலதுல, எவன் செத்தா நமக்கு என்ன பிரதர், நாம சாப்பிட்டு நிம்மதியா இருக்குமா? எப்படியோ சாப்பாடு வந்துருது பிரதர், மகிழ்ச்சி. அப்படி இல்ல, ஆத்ம பாரம் இன்னைக்கு இருதயத்துல தேவை. ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்ம பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாடும் உம்மோடுதான், மரித்தாடும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாடும் உம்மோடுதான், நான் மரித்தாடும். என் தகப்பன் வீடு பாதுகாக்கப்படணும்னு பாரதிச்சே. உன் உறவினர்கள் எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? உங்க ஊர் மக்கள் எவ்வளவு பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்க? இந்தியா என்ன எழுப்புதல காணாம இருக்குது. எத்தனையோ மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே. இதற்கெல்லாம் யார் இருதயத்துல பாரப்படுவது? ஜெபியுங்க, தேவ சமூகத்துல பாரப்படுங்க, ஜெபியுங்க, தேவ சமூகத்துல ஜெபியுங்க, அதிகமா சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்க. பாருங்க, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை படிக்கலாம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 24 நான் வாசிக்கிறீங்க, கேளுங்க. பட்டணத்தையும் அதில் உள்ள யாவையும் அக்கினினால் சுட்டெரித்தார்கள். வெள்ளையும் பொன்னையும் வெண்கலத்தினால் இரும்பினால் செய்த பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தரின் ஆலயத்தின் பொக்கிஷத்தில் சேர்த்து வைத்தார்கள். அந்த பட்டணத்துல எல்லாமே எரிந்து சாம்பலா போச்சு. ஒண்ணு இல்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு, இந்த ராகாப் வேண்டினாலே கர்த்தர் அவளையும் அவள் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார். அவங்க, நீங்க சரியா படிச்சீங்கன்னா தெரியும், அங்க சகோதரியை மட்டும் அவங்க உள்ள வரல. ஆனா மற்ற எல்லாரையும் அங்க கர்த்தர் காப்பாற்ற. இன்னைக்கு வரைக்கும் எரிகோ கோட்டை விடிஞ்சு விழுந்துருச்சு. ஆனா ராகாப் குடியிருந்த அந்த தூண் மட்டும் இன்னும் அப்படியே இருக்குது. கர்த்தர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை அறிந்திருக்கிறவர்களுக்கு, ஆத்ம பாரம் கொண்டவர்களுக்கு ஒரு காலம் ஆண்டவர் கைவிட மாட்டார். நீ விசுவாசத்தின் படியே, நீ விசுவாசித்தின் படியே உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுது. நிச்சயமா நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அப்படியே உங்களுக்கு பிரதிபலனை செய்ய இயேசு போதுமானவர், இயேசு போதுமானவர், இயேசு போதுமானவர். பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம அங்க பார்ப்போம். யோசுவா அங்கே உட்கார்ந்து எரிகோ கோட்டைய பார்த்து கொண்டிருக்கிறான். 14 வசனத்தை பாருங்க. 5ஆம் அதிகாரம் 14 வசனம். யோசுவா 5:14. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்ப அங்க ஒரு தூதன் வந்து நிக்கிறான். அப்ப நீங்க எங்களுடையவரா சத்துருக்களுடையவரான்னு யோசுவா கேட்கிறான். கேட்கும்போது அவர் சொல்றாரு, இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவர் நோக்கி, என் ஆண்டவரே, தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டார். பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில பல தடைகளை பார்க்கிறோம்.
எரிகோ மாதிரி பெரிய 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 பிரச்சனைகள்லாம் பார்க்கிறோம். ஆனா யோசுவா கிட்ட எனக்கு பிடிச்சது என்னன்னா, எரிகோ கோட்டைக்கு முன்னாடி, எரிகோ விழுவுறதுக்கு முன்னாடி யோசுவா இந்த தேவ தூதனை பார்த்தோன்னே பொத்துன காலில் விழுந்தா பாருங்க. நீங்க ஒன்னே ஒண்ணு சொல்றேன், பிரச்சனையோடு இருக்கிற பாஸ்டர், போராட்டத்தோடு இருக்கிற பாஸ்டர், கண்ணீரோடு இருக்கிற பாஸ்டர், வியாதியோடு இருக்கிறேன், என் வாழ்க்கையில வாழலாமா சாகலாமா என்ற குழப்பத்தோடு இருக்கிறேன், கண் கலங்கி இருக்கிறாயா? இன்னைக்கு ராத்திரி திட்டவட்டமா சொல்றேன், உன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உன் போராட்டத்தை மாற்றுவதற்கு வேற வழியே இல்லை. ஏசப்பாவுடைய பாதத்துல விழுந்து கட, ஜெபத்துல விழுந்து கட, வேத வாசிப்புல விழுந்து கட, உபவாசத்தோடு விழுந்து கட. நிச்சயமா சொல்றேன், உனக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை கர்த்தர் விழ பண்ணுவார். எது விழுணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி நாம விழுந்து கிடக்கணும். நாம தேவ சமூகத்துல விழுந்து கிடக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தடையா இருக்கிற விழுந்து போகாத காரியத்தை கர்த்தர் விழ பண்ணுவார், உடைத்து போடுவார், உடைத்து போடுவார், உடைத்து போடுவார். ஹல்லேலூயா, 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 பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். நம்ம ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும். இந்த பட்டணத்தை சுட்டரிப்பது காரணம், இவர்கள் பாவிகள் மாத்திரமல்ல, மிருகத்தோடு கூட வாழ்க்கை நடத்துகிற ஜனங்கள். அதனாலதான் இந்த எரிகோ பட்டணத்தை ஆண்டு சுட்டரிக்க சொல்லிட்டார். சரி, இப்ப ஒரு காரியத்தை உங்களோட கூட நான் சொல்ல விரும்புறேன். எப்படி எரிகோ பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டதோ அதே மாதிரி ஒரு நாள் வானமும் பூமியும், பைபிள் சொல்ல, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. 2 பேர் 3:7 படிக்கிறோம். வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் கோப கலசம்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க பரலோகத்துல, அத பூமிக்கு மேல ஊத்த போறாங்க. ஜாகிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்போ ஒரு காரியத்தை உங்களுக்கு கூட சொல்லி தேவனுடைய வார்த்தைக்குள்ள நேரா கடந்து போக விரும்புறேன். இங்க ஒரு காரியத்தை குறித்து உங்களோட கூட சொல்லி என்னோட வார்த்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரனை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். இப்ப யோசுவாவுக்கு நம்பிக்கையா ஒன்னே ஒண்ணு கிடைச்சிருக்குது. என்னன்னா, அதுதான் தேவனுடைய வார்த்தை. இப்ப எதை பிடிச்சுக்கிட்டு தான் யோசுவா எரிகோ கோட்டை இடிக்கணும்? தேவனுடைய வார்த்தைய பிடித்து கொண்டுதான் எரிகோவை உடைக்கணும். இப்ப ஒன்னே ஒண்ணு, இந்த வருடம் எத்தனையோ வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். உண்மையா சொல்றேன், பைபிள் சொல்லிருக்குது, நீர் என்னை நம்ப பண்ணின வார்த்தை அப்படின்னு இருக்கு. அப்படின்னா எல்லா வசனங்களும் தேவாவினால ஏவப்பட்டு எழுதுனதுதான். ஆனா சில வசனங்கள் கர்த்தர் நம்மை நம்ப பண்ணின வசனம்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் யோசுவாவுக்கு கர்த்தர் நம்ப பண்ணின வார்த்தை இது. எப்ப அந்த தேசத்தை, ராஜாவை எல்லாத்தையும் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், நீ பேசாண்டு யுத்தம் பண்ணு, நீ பேசாம போ, எரிகோ கோட்டை இடிஞ்சு விழும். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி யோசுவா அந்த காரியத்தை செய்யறான். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு ப்ரொசீஜர் சொல்றார், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதான் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, யுத்த புருஷராகிய நீங்கள் அனைவரும் பட்டணத்தை சூழ்ந்து ஒரு தரம் சுற்றி வாருங்கள், இப்படி 6 நாள் செய்ய கடுவீர்கள். பெரிய விஷயம் என்னன்னா சொல்றாரு, ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுத்தணும். இது மாதிரி எத்தனை நாள் சுத்தணும்? 6 தடவை. ஆண்டருக்கு நான் நினைக்கிறேன் 1 நிமிஷம் போதும். எரிகோ இடிக்கிறதுக்கு 1 நிமிஷம் போதும். ஏன் 6 நாள் சுத்த விடுறாரு? இங்க பாருங்க, அவரை சார்ந்து வாழணுங்கிறத கர்த்தர் விரும்புறாரு. உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டாருன்னு வச்சுங்களேன், நான் மறந்துடுவோம். ஆண்டவர் யாரோ நாம் யாரோ என்று சொல்லுவோம். இது பெரிய காரியம். நான் சுருக்கமாக சொல்ல விரும்புறேன். இந்த வசனத்தை பாருங்க,
7 ஆசாரியர் வெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காலங்களை பிடித்துக் கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளில் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வர கடவீர்கள். அவர் என்ன சொல்றாரு? சுற்றி வர கடவீர்கள். எதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவைங்கிறாரு, அப்புறம் 7ஆவது நாளைக்கு 7 தடவைங்கிறாரு? இதெல்லாம் ஒரே காரியம்தான். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிய, அவர் யாருன்னு அறியணும். ஒண்ணு, அவரை சார்ந்து வாழ கற்றுக் கொடுக்கிறார். 2வது, ஆமென், அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப 3வது ஒரு காரியத்தை பாருங்க. இப்ப எல்லாரும் நடக்கிறாங்க. இப்ப நடந்து கொண்டே இருக்கும்போது ஒரு சம்பவம் என்னன்னா, இப்ப சில பேருக்கு என்னன்னா அவசர புத்தி இருக்கு. ஏதாவது என்னடா அது, ஏங்க முதல் நாள் சுத்தணும், 2வது நாள் சுத்தணும், 3வது நாள் சுத்தணும், ஒரு சின்ன கீறல் கூட வரலையே. இதுல பெரிய விஷயம் என்னன்னா, ராகாப்பு வீடு மேல இருந்துச்சு. இது மாதிரி நிறைய வீடு இருந்திருக்கலாம். மேல இருக்கிற ஒருவேளை நம்ம கீழே இருக்கணும் பார்த்து கிண்டல் கேலி பண்ணியிருப்பான். இப்ப ராகாப்பு சகோதரி அவங்க உள்ளர வரல, சகோதரி குடும்பத்தை மட்டும் வரல. அவங்கள்ட்ட சொல்லியிருப்பா ராகாப்பு, நீங்களும் உள்ள வந்துருங்க, நீங்களும் உள்ள வந்துருங்க. ஏய், எரிகோ கோட்டை இடிஞ்சு விழுவுதுன்னு சொல்ற, முதல்ல குடியிருக்கிறது நீ எங்க குடியிருக்கிற? நீ தான் எரிகோவுக்கு மேல இருக்கிற, ஃபர்ஸ்ட் நீ தான் உழுவ, நீ எங்களை வந்து மேல வந்து குடியிருக்கிறியா? இங்க வந்து தஞ்சை வந்துன்னு சொல்றியா? உனக்கு அறிவு இல்லையான்னு பேசியிருப்பாங்க. ஆனா ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன் ஐயா, ஒரு நாளைக்கு ஒரு தடவைன்னு ஒரு தடவை சுத்தணும், 7 நாளைக்கு 7 தடவை சுத்தணுங்கிறது தேவனுடைய திட்டம். ஐயா இங்க பாரியா, உன்னுடைய மூளை, உன்னுடைய பலன், உன்னுடைய சிந்தை தோத்து போயிடும். ஆனா தேவனுடைய திட்டம் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியை, ஒரு தடையை நீக்கி போடுகிறதா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், இஷ்டம் போல வாழ்ந்து ஓடினதெல்லாம் போதும். இனியாவது தேவ திட்டத்துக்குள்ள வருவோம். இனியாவது நாம் தேவ திட்டத்துக்குள்ள வருவோம். இனியாவது தேவ திட்டத்துக்குள்ள வருவோம். இஷ்டம் போல வாழ்ந்து ஓடினதெல்லாம் போதும். இனியாவது தேவ திட்டத்திற்குள்ள வருவோம். அன்புக்குரியவர்களே, உங்க பிரச்சனை மாறாம இருக்கிறது காரணம் என்ன? இன்னும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள நீங்க வரல. நீங்க இஷ்டம் போல முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. முயற்சி பண்ணிட்டு கர்த்தருடைய பிரச்சனையை பார்க்கல சொல்றீங்க. தயவு செய்து தேவன் விரும்புகிற வண்ணமாக நீங்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றுங்கள். திட்டத்துக்குள்ள வாங்க. கர்த்தர் நிச்சயமா தடைகளை உடைத்து போடுவார். சில பேருக்கு என்னன்னா அவசர புத்தி. ரெடிமேட் சப்பாத்தி, ரெடிமேடு புரோட்டா அதெல்லாம் உருவாக்கிடுவாங்க உடனே. இன்னைக்கு கடையில எல்லாம் விற்கிறாங்க. என்னன்னா தேவனுடைய சித்தம் நிறைவேற வரைக்கும் காத்திருக்கிறது இல்ல, ரெடிமேடா ஒரு சித்தத்தை உருவாக்கிடுவாங்க. நம்மால் இதான் தேவ சித்தம். இல்ல இல்ல, கர்த்தர் சுத்த சொன்னா சுத்தணும். பாருங்க, நல்லா கவனிங்க. அவர் திட்டத்தின்படி வந்தா ஒரு நாளைக்கு ஒரு தடவை, 7வது நாள் 7 தடவை முடிஞ்சிடும். நீ சுயபலத்தோட சுத்தினா வாழ்க்கை முழுசும் சுத்த விட்டுருவாரு. 40 வருஷம் வனாந்திரத்துல சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். தயவுசெய்து தேவனுடைய திட்டத்துக்குள்ள வாங்க. சபையே, தேவனுடைய திட்டத்துக்குள்ள வாங்க. தேவனுடைய திட்டத்துக்குள்ள வாங்க. அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து துதித்துக் கொண்டே இருப்பேன். மதிலை சுத்தி துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா, ஆமென். பாருங்க, ஒரு வசனம் இருக்குது யோசுவாவின் புஸ்தகத்துல. அங்க 10ஆம் வசனம். யோசுவா ஜனங்களை நோக்கி, நான் சொல்லும் நாள் மட்டும் நீங்கள் ஆர்ப்பரியாமலும் உங்கள் வாயினால் சத்தம் காட்டாமல் இருங்கள். உங்கள் வாயினால் ஒரு பேச்சும் புறப்பட வேண்டாம். ஆர்ப்பரிங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லும் நாளிலே ஆர்ப்பரிப்பீர்களாக என்று கட்டளையிட்டிருந்தான். நல்லா கவனிங்க. பேச வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? பேசணும். அமைதியா இருக்கிற நேரத்தில் அமைதியா இருக்கணும். சில பேர் சும்மா எல்லா நேரமும் வாய் இருக்குன்னு அலப்பிடக்கூடாது. ஏன் இதெல்லாம் யோசனை சொல்றேன்னா, நம்ம ஆளுங்க விட்டு அவிசுவாசமான வார்த்தை எல்லாத்தையும் பேசுவாங்க. அதுக்குதான் அப்பப்போ வாயை மூடுறாரு ஆண்டவர். சகரியா, எலிசபெத்து, சகரியா வாயை ஊமையாக்கி விட்டாரு. ஏன்னா இதுக்கு பிறகு சகரியா வாயிலிருந்து என்ன வார்த்தை வரக்கூடாது?
அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. சில நேரங்களை பாருங்க, கண்டதி தேவன் சில நேரங்கள் அற்புதம் எங்களை கர்த்தர் கைவிட்டாரு போயிட்டாரு, அது இதெல்லாம் தேவையில்லை. அமைதியா இருந்து தேவ சமூகத்துல காத்திருந்து தேவ திட்டத்துக்குள்ள வந்து என் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார். அமைதியா பொறுமையா இருந்து பாருங்க, நிச்சயமா ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் செய்து முடிப்பார். ஆண்டவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இப்ப ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, சில பேருக்கு ரொம்ப ஒரு சில நேரங்கள் சில பேர் வாயினால சில பேர் ஆப்போசிட்டா பேசி முறுமுறுத்து சில ஆசீர்வாதங்களை இழந்து போறாங்க. பாருங்க, எந்த பேச்சும் பேச வேண்டாம்னு கர்த்தர் சொல்லிட்டார். இங்க பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம கவனமா கவனிக்கணும். இந்த ஜனங்களுக்கு தேவ திட்டத்தின்படி அங்க செய்த போது தேவன் பெரிய காரியங்களை அங்க செய்யறாரு. கடைசியா பாருங்க, இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் காரியம் செய்வாரு. இங்க பாருங்க, பதினாறாம் வசனத்துல 7ஆம் தரம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். பாருங்க, ஆனாலும் இந்த பட்டணத்தின் இதில் யாவும் கர்த்தருக்கு சாபத்திடா இருக்கும். நான் அனுப்பின நாட்களை ராகாபின் வேசி மறைத்து வைத்து அவளும் அவளுடைய வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் மாத்திரம் உயிரோடு இருக்க கடவர்கள். பாருங்க, எரிகோ தரை மட்டமாய் இடிந்து விழுந்தது. பாருங்க 20 வருஷம் பாருங்க, எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள், துதித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்குகையில் அலங்கம் இடிந்து விழுந்தது. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து யுத்தம் பண்ணி வெற்றியை பெற்றார்கள். ஒரே காரியம் தான், ஒரே காரியம், ஒரே ஒரு காரியம் தான். கடைசியா துதிக்க சொல்லும் போது துதித்தார்கள். ஆண்டவர் பேசும்போது மௌனமா கேட்கணும், வாயை திறந்து துதிக்கும் போது என்ன செய்யணும்? துதிக்கணும். சில பேர் பிரசங்க நேரத்தில் தான் பேசிட்டு இருப்பாங்க, ஆராத நேரத்தில் வாயை மூடிட்டு இருப்பாங்க. கர்த்தர் பேசும்போது நாம கேட்கணும், ஆண்டவர் பேசும் போது பேசணும், வாயை திறங்கும் போது திறக்கணும். கர்த்தரை துதித்த போது, கர்த்தர் துதித்த போது அந்த எரிகோ கோட்டை விடிச்சு விடுது. எல்லாரும் ஏகமாய் ஆர்ப்பரித்தார்கள், ஒருமனப்பட்டு எங்கே துதிக்கிறார்களோ அங்க எரிகோ உடையது. இன்னைக்கு சொல்றேன், ஆராதிக்க, துதிக்க 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 துதிக்க, இன்னைக்கு சொல்றேன், அது எவ்வளவு பெரிய தடையாதல் உடையும். இவங்கெல்லாம் அலங்க இவ்வளவு பெருசா இருக்கு, சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்கு, அதெல்லாம் பார்க்கல. கர்த்தர் சொன்னாரு, 7வது தடவை ஆர்ப்பரியுங்க, எரிகோ இடிஞ்சு விடும். அதனால துதிக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் இன்னைக்கு சூழ்நிலை பாக்குறாங்க, ஐயோ இவ்வளவு பெரிய வியாதியா இருக்கு, அப்பா முடிஞ்சு போச்சு, கடன் இனிமே ஆகாதுடான்னு. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், பிரச்சனையை பார்க்காதீங்க, முதல்ல கர்த்தரை துதியுங்க. கர்த்தரை துதியுங்க. இங்க பாருங்க, இப்ப என்னன்னா, கை கட்டப்பட்டிருக்கு, காலு கட்டப்பட்டிருக்கு, எல்லாம் கட்டப்பட்டிருக்கு, தலைகீழ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தொங்கிட்டு இருக்குங்க. இந்த நேரத்துல போய் கர்த்தரை துதினா, நம்மளெல்லாம் தொங்க விட்டுருந்தா நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஊழியம் செஞ்சதுக்கு நமக்கு கிடைச்ச பரிசு தான், இதுல வேற துதிக்கணுமா? அடிச்சு அடி ஏற்கனவே தாங்க முடியல, வலி தாங்க முடியல, கை காலெல்லாம் புண்ணா இருக்கு, இப்படி துதிக்க சொல்றேன். அப்படிலாம் இல்ல. அவங்க 2 பேரும் சூழ்நிலையை பார்க்கல, எதுக்குள்ள இருக்கிறோன்னு பார்க்கல, இதெல்லாம் விடுவோம், கர்த்தரை துதிப்போம்னு துதிச்சாங்க. பாருங்க, அன்னைக்கு சொல்றேன், சிறைச்சாலை அஸ்திபாரம் அசைந்தது, பூமி அதிர்ந்தது. இங்க பாருங்க, அந்த எரிகோ உடைஞ்சு விழுந்தது மாதிரி சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது, கட்டுகள் அவிழ்ந்தது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நீங்க சொல்றேன், சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை துதியுங்க. சூழ்நிலையை பார்க்காதீங்க, கர்த்தரை துதியுங்க. நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர், நீங்கள் துதிக்கிற ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர், தடைகளை உடைக்கிறவர்.
தயவு செய்து சொல்றேன், யோசுவா எரிகோ விழுவதற்கு முன்பதாக தான் விழுந்து கிடந்தான். இன்னைக்கு ஒரு காரியத்தில் ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் விழுந்து கிடப்பேன். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் விழுந்து கிடப்பேன். நல்லா கவனிங்க. லாசருடைய சகோதரி அழுது கொண்டு வேகமாய் முடியாறும் போது எல்லாரும் நினைச்சாங்க, ஐயோ அவள் கல்லறை நோக்கி அவன் சகோதரன் இருக்கிற இடத்துல போய் அழுக போகிறா போலன்னு சொல்லி பின்னாடி உடையாந்தாங்க. ஆனா அவ அப்படி இல்லை, வேகமா உடையாந்து ஏசப்போடைய பாதத்துல பொத்துன்னு விழுந்து கிடந்த லாசரை கர்த்தர் உயிரோடு எழுப்பினார். எல்லாவற்றுக்கும் தீர்வு அப்பாவுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கிறது, அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கிறது. விழுந்து கடந்து பாருங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ராகாப்பை போல விசுவாசம், ராகாப்பை போல கர்த்தரை அறிகிற அறிவு, ராகாப்பை போல ஜனங்களை குறித்த பாரம், ஆத்ம பாரம், யோசுவா போல தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற அனுபவம், தேவ திட்டத்துக்குள்ள வருகிற அனுபவம், விசுவாச அனுபவம், துதிக்கிற அனுபவம், அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டு நடக்கிற அனுபவம், இவைகளுக்குள்ள வாங்க, தயவு செய்து வாங்க. இன்னைக்கு ராத்திரி தடையை உடைக்கிற ஆண்டவர் இதோ உங்களுக்கு முன்னே போகிறார். கோணனானவைகளை நேராக்குவார், கரடானவைகளை சமமாக்குவார். இதோ அன்றைக்கு எரிகோ உடைத்த அதே ஆண்டவர் இன்னைக்கு உங்க பக்கத்துல, ஏன் பக்கத்துல உலாவி கொண்டிருக்கிறார். உடைய கண்களை மூடி ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம், 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 அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் பூதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியுடனே கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் பூதி எரிகோவ பிடிப்போம், ஆரவார துதியுடனே கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். பாடுங்க, ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல, மாம்சத்தோடும் நமக்கு யுத்தம் இல்ல. வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சத்தானின் ராஜ்யத்தை தகர்த்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சத்தானின் ராஜ்யத்தை தகர்த்திடுவோமே. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. பாடுவோமா? ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம், ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல அற்புதமான நேரத்திற்காக அப்படியே கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, யோசுவா மாதிரி உடைய சமூகத்துல விழுந்து கிடப்பேன். ராகாப்புடைய விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய அறிகிற அறிவை நான் அடையணும் ஆண்டவரே. உடைய திட்டத்துக்குள்ள வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, யோசுவா உடைய வார்த்தையை பிடிச்சு கொண்டான். யோசுவா உடைய வார்த்தையை பிடித்து கொண்டான் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை பிடித்து கொண்டு எங்க வாழ்க்கையில ஓடுகிற அனுபவத்தை தாங்கப்பா, தாங்க ராஜா. ஆண்டவரே, யோசுவா உடைய சமூகத்துல விழுந்து கிடந்தானே, அது மாதிரி நாங்களும் விழுந்து கிடக்கிற அந்த அனுபவத்தை தாங்க டாடி. எங்களுடைய திட்டத்தின்படி, எங்களுடைய இஷ்டத்தின்படி வாழ்வதல்லப்பா, உம்முடைய திட்டத்துக்குள்ள வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுக்கொள்ளணும்பா. உம்முடைய திட்டத்துக்குள்ள வரணும். உம்மை துதிக்கிறவர்களா மாறணும் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறவர்களா மாறணும். இப்பொழுதே இந்த லைவ்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையுடைய வாழ்க்கையில வியாதி என்ற தடை, கடன் என்ற தடை, பிரிவினை என்ற தடை, போராட்டம் என்ற தடை,
இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே விழுவதாக, விழுவதாக, விழுவதாக. ஆண்டவரே, இதுவரைக்குமே ஆராதிக்க, உம்மை துதிக்க உதவி செய்தீரே, உம்முடைய வார்த்தை கேட்க உதவி செய்தீரே, உமக்கு நன்றி அப்பா. எல்லா கனத்தை மகிமை உமக்கு ஒருவருக்கே கொடுக்கிறோம். நீர் மாத்திர மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you all. அடுத்த வாரம் மறுபடியும் தொடர்ந்து சந்திப்போம். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக.